श्रीशैले दयापात्रं दीपध्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्मजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं சகசசாகோ மனுஷசமாகமம் நமாம்யகம் திராவிடவேதசாகரம். திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீராஜ் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளி செய்த திருவாயுமொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது முதலாம் பத்து, 10ஆம் பதிகம், 10ஆம் பாசுரம். மறப்பும் ஞானமும் நானொன்று நந்திலேன் மறக்குமென்று செந்தாமரை கண்ணனொடு மறப்பற என்னுள் மண்ணினான் தன்னை மறப்பனோ இனியன் யான் என் மணியே. மறப்பும் ஞானமும் நான் ஒன்று உணர்ந்திலேன் மறக்கும் என்று செந்தாமரை கண்ணொடு மறப்பற என்னுள்ளே மண்ணினான் தன்னை மறப்பனோ இனியான் என் மணியை. மறப்பும் ஞானமும் ஒன்று, மறத்தலும் அறிதலுமாகிய ஒன்றையும் நான் உணர்ந்திலேன், நான் அறியேன். மறக்குமென்று இப்படி இருக்கையிலே இவன் நம்மை மறந்து விடுவன் என்று நினைத்து செந்தாமரை கண்ணோடு மந்தாமரை மலர் போன்ற திருக்கண்களோடு மறப்பற மறப்புக்கு அவகாசம் இல்லாதபடி என்னுள்ளே என் நெஞ்சினுள்ளே மண்ணினான் தன்னை நிலைபெற்றிருந்தவனான என் மணியை, எனது நீலமணி நிறத்தலான எம்பெருமானை இனியான் மறப்பனோ இனினான் மறப்பேனோ ஒரு நாளும் மறவேன் என்கின்றார் ஆழ்வார் இப்பாசுரத்திலே. மறந்து போதல் என்பது ஒன்று, ஞானம் என்பது ஒன்று. மறந்து போதல் என்பதையும் ஞானம் என்பதையும் நான் சிறிதும் அறிந்தவன் அல்லன். அறிவற்ற பொருளாய்க் கிடந்தவன் நான். இப்படியாக நான் உள்ளபோது தனது விஷயத்திலே எனக்கு அறிவை ஏற்படுத்தி இவன் இதனை மறந்து விடுவான் என்று தனது திருவுள்ளத்திலே எண்ணினான் எம்பெருமான். ஆகவே கடாட்சிப்பதற்கு காரணமாக உள்ள தனது சிவந்த தாமரை போன்ற கண்களுடன் நோக்கியபடி மறந்து போக வாய்ப்பு இல்லாதபடி எனது நெஞ்சத்தில் நிலையாக நின்றான். எப்படிப்பட்டவனாம்? இப்படியாக நீல ரத்தினம் போன்ற எனது சர்வேஸ்வரனை, அப்படிப்பட்டவனை இனி எவ்விதம் மறப்பேன்? அது ஒரு இயலக்கூடிய காரியமோ? இல்லையே என்கின்றார் ஆழ்வார். ஆனாலும் மிகவும் முயற்சி எடுத்து அவனை நீ மறக்க இயலும் அல்லவோ என்று சிலர் ஆழ்வாரிடம் கேட்டனர். சும்மா இல்லாமல் பலர் இதுபோன்ற வேலையை செய்வார்கள். அப்படிப்பட்ட நிலையில் அஞ்சவில்லை ஆழ்வார். அதற்கு ஆழ்வார் எனது நெஞ்சத்தில் உள்ள இருளை முற்றிலுமாக விரட்டிவிட்டு எப்போதும் என் நெஞ்சத்திலே வசிப்பவனை நான் மறந்து போக ஏதேனும் வழி உள்ளதோ என்றார். நான் சேதனாய் எண்ணினால் மட்டுமே மறக்கக்கூடும், அல்லது அவனை பற்றி நான் எண்ணினேன் என்றால் அல்லவோ மறக்கக்கூடும். அவனல்லவோ என்னை எண்ணுகிறான்.
ஞானத்திற்கு அடிப்படையாக இருக்கும் ஒன்று மட்டுமே அஞ்ஞானத்திற்கும் அடிப்படையாக இருக்கும். நான் அறிவற்ற பொருளாக அல்லவோ கிடந்தேன். அப்படி கிடந்த என்னை அவன் எடுத்துக்கொண்ட பின்னர் நான் மறப்பேனோ? ஞானம் நானென்று உணர்ந்திலேன் என்றால் போதாதோ? மறப்பும் ஞானமும் என்று ஏன் இரண்டையும் சேர்த்து கூற வேண்டும் என்ற கேள்வி எழலாமல்லவோ? அப்படி எழக்கூடிய கேள்விக்கு விடை தருகிறார். இப்பொழுது பகவத் விஷயம் குறித்த ஞானம் இல்லாமல் போனாலும் காலம் எல்லையற்றதாக உள்ளதால் முன்பு ஒரு காலகட்டத்தில் அந்த ஞானம் ஏற்பட்டு இப்பொழுது மறந்திருக்க வாய்ப்புள்ளதே. ஆனால் அப்படியும் இல்லை என்று உணர்த்தவே இவ்வாறு கூறினார். இப்படியாக உள்ள நான் அவனை நினைத்தேன் என்று தனது திருவுள்ளத்தில் பற்றி கொண்டு அந்த நினைவை எனது செய்கையாகவே கொண்டு இவனுக்கு இப்போது பிறந்த ஞானத்துக்கு நாசம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று எம்பெருமான் எண்ணி என்ன செய்தானாம்? தனது அழகான திருக்கண்களால் குளிர்ந்த அருள் புரிந்தான் ஆழ்வாரை நோக்கி என்கின்றார். அதனால் தன்னை பற்றி எனக்கு ஏற்படக்கூடியதான அறியாமை விலகியது. எம்பெருமான் அவ்வாறு தன்னுடைய கண்களாலே குளிர்ந்த பார்வையாக நோக்கி கடாட்சித்த காரணத்தினாலே ஆழ்வாருக்கு அறியாமை விலகியது என்கின்றார். அவன் அதற்காகவே ஆழ்வாரின் அறியாமையை போக்குவதற்காகவே ஆழ்வாரினுடைய நெஞ்சத்தில் வந்து குடிபுகுந்தான் என்கின்றார். விலைமதிப்பு மிகுந்த இரத்தினம் கிடைத்தால் அதனை யாரோ தூக்கி எறிவரோ மாட்டாரே. அதுபோன்று விலைமதிப்பற்ற இரத்தினமாகிய எம்பெருமான் என் நெஞ்சத்தில் தானே வந்து புகுந்து விட்ட பிறகு அவனை மறப்பனோ? மறக்க மாட்டேனே, மாட்டேன் என்கின்றார் ஆழ்வார் இப்பாசுரத்தில் என்பதாக இப்பாசுர விளக்கும் அமைகின்றது. இத்தோடு இந்த கால நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.